தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு சிபிஎஸ்சிக்கு ஃபர்ஸ்ட் என்ஓசி 30 லட்சம் 50 லட்சம் வாங்குற என்ஓசி இலவசமா தேடி கொண்டு அமைச்சர் கொடுத்தார் என்பது உண்மையிலே வரலாற்றில் முதல் எவ்வளவு மாற்றம் கேட்டு எடுத்து அனுப்புங்களா இந்த வீடியோவை. இதுதான ஒரிஜினல் மாற்றம். 50 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சிருக்காங்க கணக்குல வராம. அது எல்லாமே இன்னைக்கு தளபதி அவர்கள் தவிடுபொடி ஆக்கிட்டாரு. 50 லட்சம் வேணாம், எனக்கு 5 ரூபாய் வேணாம், நான் மக்களுக்காக சேவை செஞ்ச வந்திருக்கேன், அதை நான் இன்னைக்கு இலவசமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்காரு. எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ரெனியூவலுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணுவாங்க உங்ககிட்ட உங்களோட சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கான ரெனியூவலும் என்ஓசி ஃப்ரீயா கிடைச்சிடும் அப்படின்றத ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. பயங்கரமான ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ்ங்க. இதுதான்டா ஒரிஜினல் மாற்றம். நல்லா பாத்துக்கங்க யாரெல்லாம் கேட்கறீங்களோ இதான் ஒரிஜினல் மாற்றம். அது மட்டும் கிடையாது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பரா இருக்கணும். இதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸை குறைக்கணும். நீங்க மக்கள் மேல பேர்டன் வைக்க கூடாது அப்படின்றதுக்காக தளபதி அவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஸ்கூல் ஃபீஸை குறைக்கணும். அது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்கூல்ஸ்ல இப்பவும் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிஸ்பிளே பண்ணவே கிடையாது. என் மகன் படிக்கிற ஸ்கூல்ல கூட என்ன டிஸ்பிளே பண்ணல. இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணுங்க. மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும். யாரா இருந்தாலும் நீங்களும் காசு வாங்கக்கூடாது. அதுக்கு தான் தளபதி அவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நல்லதே நடக்கும். மாற்றம் வந்துகிட்டே இருக்கும்.